ஹாய்! இன்னைக்கு ஓல்ட் இங்கிலீஷ் பீரியடோட லேட் எண்ட் பத்தி வந்து பார்க்க போறோம். அதாவது லேட் ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்லி இந்த டைம் பீரியட் வந்து சொல்லுவோம். எந்த டைம் பீரியட் அப்படின்னா 900ல இருந்து 1066 வரைக்கும் லேட் ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்லி இந்த பீரியட் வந்து சொல்றாங்க. ஏன் இந்த பீரியட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன் கிங்டமோட எண்ட் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் நடக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு நேஷனோட ஐடென்டிட்டி இதுக்கு மேல வந்து இங்கிலாந்துனா இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நேஷனோட ஐடென்டிட்டி ஃபார்ம் ஆகுது. மிடிவல் இங்கிலாந்து அண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ஃபவுண்டேஷனே இந்த டைம் பீரியட்ல தான் வந்து கிரியேட் ஆகுது. அதை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். இந்த டைம் பீரியட்ல இருந்து தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கறது வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. எப்படி அப்படின்னா ஒரு வாரியர் சொசைட்டில இருந்து ஒரு ஓரல் ட்ரெடிஷன்ல இருந்து கிராஜுவலா பேகன் பிலீஃப் சிஸ்டம் கிறிஸ்டியன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்குள்ள அடியெடுத்து வைக்கக்கூடிய டைம் பீரியட் தான் இந்த லேட் ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட். இந்த ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இங்கிலீஷோட லிட்ரரி ட்ரெடிஷன் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்துக்கலாம். பை த இயர் 900 இங்கிலாந்து வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி நிறைய வைக்கிங் இன்வேஷனை வந்து பார்த்துருச்சு. பல ஏரியாஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டேனிஷ் பீப்புளோட கண்ட்ரோல், அதாவது வைக்கிங்ஸ் வந்து டேனிஷ் டேன் பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டேனிஷ் பீப்புளோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்ததுனால ஆங்கிலோ சாக்சன் இங்கிலாந்துல இந்த ஜோன்ஸை வந்து நம்ம எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னா டேன்லா, அதாவது டேன் பீப்புள் வசிக்கக்கூடிய இடத்த டேனிஷ் லா கொண்டு ஆள்றதுனால டேன் லா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து நம்ம பேர் சூட்டுறோம். இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் யாரு அப்படின்னா வெசெக்ஸோட கிங் தி ஆல்ஃபிரட் கிரேட். சாரி, வெசெக்ஸோட கிங் ஆல்ஃபிரட் தி கிரேட். ஏன் வந்து இவரோட முக்கியமான கிங் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து வந்து 7 கிங்டம்ஸா ஹெப்டார்கியா பிரிஞ்சிருந்த போதும் சரி இப்பயும் சரி தேர் நாட் கனெக்டட் டுகெதர் ஆஸ் ஒன். அவங்க வந்து தனித்தனியா இருந்தாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தங்கள் இருந்ததே தவிர்த்து they are not an unified kingdom. They are unified as a tribal people, but they are not unified as one single kingdom. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா டேனிஷ் பீப்புளோட இன்வேஷனுக்கு அப்புறம் சாலிடா இந்த ஒரே ஒரு ஆங்கிலோ சாக்சன் கிங்டம் அப்படிங்கிறது வந்து வெசெக்ஸ் மட்டும்தான். ஆனா அதுவுமே வந்து ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கு. மத்த ட்ரைபல் கிங்டம்லாம் வந்து ரொம்பவே ஃப்ரெஜைலா இருக்கு. இப்ப வந்து இந்த பவர் ஷிஃப்ட் இருக்கிறதுனால ஒருத்தர் வந்து நம்மளோட ஆட்சி நிலைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடுறாரு. அவர்தான் வந்து கிங் ஆல்ஃபிரட் தி கிரேட். இதுதான் வந்து ரைஸ் ஆஃப் வெசெக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருப்போம். இவரு ஏன் வந்து இவரை பத்தி நம்ம ரொம்ப முக்கியமா பாக்குறோம் அப்படின்னா ஒரு 3 முக்கியமான விஷயங்களை வந்து இவர் செஞ்சிருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மிலிட்டரி அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இவர் அறிஞ்சிருக்காரு. என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 45 டவுன்ஸ் வந்து கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பரக் அப்படின்னு சொல்லிட்டு நைட்ஸ் மிலிட்டரி எல்லாமே வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக பிளேசஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வைக்கிங் அட்டாக்ஸ்க்கு எதிராக இவர் தான் வந்து ஸ்ட்ராங் ஹோல்டு கொடுத்திருக்காரு. இது வந்து ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லீகல் சிஸ்டம் பக்காவா எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஃபர்மேஷன் கொண்டு வந்தது இவர் தான். தேர்ட் அண்ட் ஃபைனலா வந்து என்ன அப்படின்னா எஜுகேஷனை வந்து ஓல்ட் இங்கிலீஷ் சாரி ஆங்கிலோ சாக்சன் இங்கிலாந்துக்குள்ள கொண்டு வந்தது யாரு அப்படின்னா ஆல்ஃபிரட் தி கிரேட் தான். இவர் வந்து முக்கியமான விஷயம் வந்து ஒண்ணு செஞ்சிருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா லாட்டினோட டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஓல்ட் இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப ஒரு திருப்பு முனை கொண்ட விஷயம். ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கறது வந்து ஒரு சாலிடான லாங்குவேஜா இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ரைட்டுங்களா? ஓரல் ட்ரெடிஷனா தான் இது வரைக்கும் இருக்கு. இப்போ வந்து என்ன அப்படின்னா லாட்டின்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாத்தையும் ஓல்ட் இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரிட்டன் ஸ்கிரிப்டுக்குள்ள அது வந்து நகர ஆரம்பிக்குது. அதாவது இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு டைம் ஜோனா வந்து இது இருக்கு. இதுல வந்து என்ன அப்படின்னா எஜுகேஷனுக்கும் நேஷனல் ஐடென்டிட்டிக்கும் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முக்கியமான கருதுகோளா எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்டே வந்து இங்கிலீஷ் இந்த ஓல்ட் இங்கிலீஷ்ல தான் நடத்தப்படுது. ரைட்டுங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் பவர் அப்படிங்கிறது யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வாரியர் கிட்டயும் அவங்கள கொண்டு இருக்கக்கூடிய அவங்களோட லார்ட்ஸ் கிட்டயும் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நீ இந்த அத்தாரிட்டியை ஃபாலோ பண்ணணும், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஷிஃப்ட் ட்ரைப்ல இருந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு மொனார்கிக்கு அந்த ஷிஃப்டை வந்து கொண்டு வந்தது யாரு அப்படின்னா வெசெக்ஸ் கிங் தி ஆல்ஃபிரட் தி கிரேட். ரைட்டுங்களா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன் குரோனிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து இவரு கிரியேட் பண்ண சொல்றாரு.
ஏன் அதை வந்து கிரியேட் பண்ண எப்படி அது ஆங்கிலோ சக்சன் குரோனிக்கல்னா என்ன அப்படின்னா இயர்லி ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன் இங்கிலாந்து. அதாவது ஆம், ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இயர் பை இயர் ஒரு டைம்லைன் மாதிரி போட்டது தான் வந்து ஆங்கிலோ சாக்சன் குரோனிக்கல். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அது ஒரு சிங்கிள் நேஷன் கிடையாது, அதுக்குன்னு வந்து ஷேர்டு ஹிஸ்டரி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, அதாவது சாலிட் ஹிஸ்டரி அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது. ஆனா இப்போ அதுக்கு சாலிட் ஹிஸ்டரி இருக்கு. ஏன்னா இதுக்கு மேல வந்து ஒரே ஒரு கிங்டம் மட்டும்தான். வெசெக்ஸ ஆண்ட அரசர் வழியில வரக்கூடியவங்க தான் இதுக்கு மேல வந்து இங்கிலாண்ட என்ன பண்ணுவாங்க, ரூல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ தே ஹாவ் அ காமன் ஹிஸ்டரி, காமன் ஆன்சிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லிட்ரேச்சர் வந்து ஜஸ்ட் எபிக் போயட்ரி மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து வாரியர் பத்தி பேசுவாங்க, லைஃபா டெத்தா இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசுவாங்க, லாயல்ட்டி பத்தி பேசுவாங்க. ஆனா இதுக்கு மேல அது ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். லாங்குவேஜ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நான் என்னோட ஆட்சி காலத்துல என்ன செஞ்சேன் அப்படிங்கறத மக்களுக்கு வந்து எடுத்து சொல்றது. நம்ம ஊர்ல வந்து சொல்றோம் அப்படின்னா கல்வெட்டுகள் சொல்லலாம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். ஹிஸ்டரி வந்து ஃபர்ஸ்ட் ராயல் அத்தாரிட்டியோட எழுதப்பட்ட டைம் பீரியட் லேட் இங்கிலீஷ் டைம் பீரியட், சாரி லேட் ஆங்கிலோ சாக்சன் டைம் பீரியட். டியூரிங் 10th செஞ்சுரியில என்ன நடக்குது அப்படின்னா ஒரு சில முக்கியமான ரிலீஜியஸ் ரிஃபர்மேஷன் மூமெண்ட்ஸ் வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா மொனாஸ்டிக் லீடர்ஸ்லாம் வந்து அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டான டிசிப்ளின் அண்ட் எஜுகேஷன் வந்து அப்ஹோல்ட் பண்றாங்க. என்ன டிசிப்ளின் அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன் கிங்ல சாரி ஆங்கிலோ சாக்சன் கிங் அண்ட் ஆல்ஃபிரட் தி கிரேட் என்ன பண்ணாரு, ஒரு விஷயம் முக்கியமா பண்ணாரு இல்லையா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வகுத்து கொடுத்தாருல, அதே மாதிரி இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எனக்கும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, நானும் இந்த விஷயங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு சில விஷயங்கள் கொண்டு வராங்க. அதுல வந்து முக்கியமான ரைட்டர்ஸ் யாரு அப்படின்னா ஆல்ஃபிரிக் அண்ட் வில்ஸ்டன். இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா செர்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க, ரிலீஜியஸ் ப்ரோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதை வந்து பேசிக்கா வச்சு அவங்களோட டிசிப்ளின் இப்படிதான் இருக்கணும், அவங்களோட எஜுகேஷன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மொனாஸ்டிக் லீடர்ஸ் அவங்கள வந்து கிரியேட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரைட்டா? தீஸ் ஒர்க்ஸ் ஆஃபன் என்ன பண்ணும் அப்படின்னா வைக்கிங் இன்வேஷன் வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லும். ஓகே, கிறிஸ்டியானிட்டிக்கும் வைக்கிங் இன்வேஷனுக்கும் என்ன சம்பந்தம்? லெட் மீ டெல் யூ சம்திங். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வைக்கிங் இன்வேஷன் அப்படிங்கிறது பனிஷ்மெண்ட் ஃப்ரம் த காட். ஏன்னா நீங்களாம் கரப்டட் பீப்புள். ஸோ காட் வந்து என்ன பண்றாரு, உங்க எல்லாத்தையும் வந்து பனிஷ் பண்றாரு. நீங்க எப்படி தப்பிக்கலாம், நீங்க கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணீங்கன்னா காட் உங்களை வந்து மன்னிச்சிருவாரு. அப்போ வந்து வைக்கிங் இன்வேஷன் நடக்காது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் சொல்லி அவங்கள வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பவர் ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பேகன் கல்ச்சர்ல இருந்து கிறிஸ்டியன் கல்ச்சருக்கு ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்ட நிறைய வந்து இத எப்படி கொண்டு கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா கிங்கோட ஒன்னா கனெக்ட் பண்றாங்க. அதாவது இப்போ வந்து வைக்கிங் இன்வேஷன் இல்ல இல்லையா, நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடவுள் பக்கம் நீங்க வந்து சேர ஆரம்பிக்கிறீங்க. இந்த ராஜா வந்து கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு. சோ இவர் வந்து கடவுளோட ஆசீர்வாதத்தோட இவர் வந்து கிங்கா இருந்ததுனாலதான் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை சால்வ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஃபுல் எஃபர்ட் போட்டது என்னமோ ஆல்ஃபிரட் த கிரேட் தான். ஆனா கடவுளோட அனுகிரகம் அதுவும் இருக்கு, நான் இல்லைன்னுலாம் சொல்ல. பட் கடவுள் வந்து முழுக்க முழுக்க இவர் ஆசீர்வாதம் பண்ணதுனாலதான் இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா கிங் வந்து ஃபோர்ஸ்னால மட்டும் ரூல் பண்ணல, பட் டிவைன் லெஜிட்டிமசி அப்படின்னு சொல்லி ஒரு டேர்மையே வந்து உருவாக்குறாங்க. அதாவது இப்ப அதாவது ஒரு எனக்கு எவ்வளோ டைம் பீரியட் அப்படிங்கிறது தெரியல. பட் அப் அண்டில் சர்டன் டைம் பீரியட் கிங் ஈக்குவல்ஸ் காட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்துச்சு. அது வந்து இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 1016ல இருந்து 1042 வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடக்குது. அதுவும் அன்எக்ஸ்பெக்டடா நடக்குது. என்ன ஆகுது அப்படின்னா டானிஷ் பீப்புள் வந்து ரூல் பண்ணாங்க இல்லையா, டேன்லா அப்படின்ட்டு அந்த ஒரு சில இடங்கள். அதுல முக்கியமான கிங் அப்படிங்கிறது வந்து கண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. CNUT. நட்டா? அச்சச்சோ சாரிங்க. நட். நட்டுன்னு சொல்லலாம். நட் became the king of England. He actually became the king of England. என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மேஜர் பவர் ஷிஃப்ட் வந்து நடக்குது. அதாவது ஆங்கிலோ சாக்சன்ல இருந்து நார்மனுக்கு போறதுக்கு முன்னாடியே நடுவுல ஒரு ப்ராப்ளம் வருது. யார் வராங்க அப்படின்னா டானிஷ் பீப்புள் உள்ள வராங்க. பட் இவரால வந்து இங்கிலீஷ் சிஸ்டம்ஸை பிரேக் பண்ண முடியல. ஏன்னா இவர் வந்து எப்படி இங்கிலாந்து இருந்துச்சோ அதே மாதிரியே வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மாத்தல. ரைட்டுங்களா? அதாவது டேனிஷ் பீப்புளுக்கு அவங்களுக்குன்னு தனியா ஒரு சில கட்டமைப்புகள் இருந்தாலும் இங்கிலீஷ் பீப்புளோட கட்டமைப்புக்குள்ள அவங்க வந்து நுழையல.
கிறிஸ்டியானிட்டியை சப்போர்ட் பண்றாரு, அதே மாதிரி பேகனிசத்தையும் சப்போர்ட் பண்றாரு. யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ வச்சுக்கோங்க ஐயா, பட் ஐ எம் யுவர் கிங் அப்படிங்கிற மாதிரி லெஜிட்டிமேட்டா இங்கிலீஷோட கிங் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இவர் வர ஆரம்பிக்கிறாரு ஆல்ஃபிரட் கிரேட்டோட டைம் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம். பட் இங்கிலீஷ் இங்கிலாந்து வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எம்பையராகவே இப்போ வந்து உருவாகுது. பிகாஸ் எல்லா சைடுமே வந்து தண்ணியால சூழப்பட்ட ஒரு இடம். இட் இஸ் கெட்டிங் பவர்ஃபுல், ரைட்டா? இப்போ இந்த டைம் பீரியட்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்கிலாந்து வந்து பொலிட்டிக்கா ஸ்டேபிள் ஆகுது. எப்ப ஸ்டேபிள் ஆகுது அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன் இங்கிலாந்துல இருந்து டானிஷ் ரூல் போகும்போது அவங்களோட ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் தாண்டி இவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் மெயின்டைன் ஆகுது. இதனால என்ன நடக்குது அப்படின்னா நார்மன் பீப்புள் உள்ள வரும்போது ஆங்கிலோ சாக்சன் இங்கிலாந்து அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கிறதுனால நார்மன் கான்குவஸ்ட் ரொம்பவே சுலபமாகுது. அதுவும் 1066ல ரொம்பவே ஈஸியா வந்து முடிச்சிடுறாங்க. ஆல்ஃபிரட் த கிரேட்டோட சக்சஷன் வழியா வந்தவர் தான் வந்து எட்வர்ட் த கன்ஃபெசர். இவருக்கு வந்து எந்த ஒரு குழந்தையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா ஹெரால்ட் காட்வின் அப்படிங்கிறவரை கலெக்டிவா வந்து கிங்கா வந்து அறிவிக்கிறாங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னா வில்லியம் ஆஃப் நார்மண்டி வந்து ஒரு வகையில எட்வர்ட் த கன்ஃபெசருக்கு வந்து ஒரு ஒண்ணு தொட்ட சித்தப்பா பையன் குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லாங் லீனேஜ் வழியா வில்லியம் ஆஃப் நார்மண்டி ஆக்சுவலி வந்து இங்கிலாண்டோட அதாவது ஆங்கிலோ சாக்சன் கிங் வழியா வரக்கூடிய மரபுல வர ஒரு ரத்த சம்பந்தப்பட்டவர் தான் அவரு. பேட்டில் ஆஃப் ஹாஸ்டிங்ஸ்ல ஹெரால்டுக்கும் நார்மண்டி கிங்க்கும் வந்து ஒரு ப்ராப்ளம் வருது. எதனால ப்ராப்ளம் வருது அப்படின்னா வில்லியம் ஆஃப் நார்மண்டிக்கு வந்து இந்த கிங் க்ரௌன் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எட்வர்ட் த கன்ஃபெசர் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திஸ் இஸ் லைக் ஒரு டிபேட் தான் இது நடக்குது. பட் ஆனா வந்து கிளியரா இது வந்து சொன்னது கிடையாது. எட்வர்ட் த கன்ஃபெசருக்கு அப்புறம் கிங் ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி சொல்லுவாங்க. அந்த நேம் வந்து எனக்கு முக்கியமா மறந்துட்டேன். பட் தட் இஸ் நாட் ரியலி ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். கிங் கவுன்சில் கிங் கவுன்சில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா மினிஸ்டர்ஸ் மாதிரி தான். அவங்க எட்வர்ட் த கன்ஃபெசரோட கிங் கவுன்சில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கெட் டுகெதர் மாதிரி போட்டு இவருக்கு அடுத்து யார் வரலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்றாங்க. அப்பதான் வந்து ஹெரால்ட் காட்வின் வந்து செலக்ட் பண்ணி அவரை வந்து அடுத்து இவங்களுக்கு அடுத்து பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளேஸ் பண்றாங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னா எட்வர்ட் த கன்ஃபெசர் இதுக்கு முன்னாடியே ஒரு ஓரளவு வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருப்பாரு வில்லியம் ஆஃப் நார்மண்டிக்கு, எனக்கு அடுத்து நீ தான் வரப்போற அப்படிங்கிற மாதிரி. ஒரு நெஃப்யூ கேட்டகரியில வந்து வில்லியம் ஆஃப் நார்மண்டி வருவாரு. லைக் ஒரு ஒன்ஸ் ரிமூவ்டா ட்வைஸ் ரிமூவ்டா அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வருவாரு. இப்போ வந்து ஹெரால்ட் காட்வினை நீங்க எப்படி அவரை வந்து உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இன்வைட் பண்ணி பேட்டில் ஆஃப் ஹாஸ்டிங்ஸ்ல 1066ல he wins over இங்கிலாந்து. இதுதான் வந்து என்ன அப்படின்னா எண்ட் ஆஃப் ஆங்கிலோ சாக்சன் ரூல். ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் சேஞ்ச். இதுல முக்கியமான பொலிட்டிக்கல் சேஞ்ச் மட்டும் கிடையாது, கல்ச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, லிங்குவிஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, அண்ட் தென் ஃபைனலி சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ரூலிங் கிளாஸ் வந்து நார்மன் பிரெஞ்சு ஆகுது. ஓல்டு இங்கிலீஷ் வந்து கிராஜுவலா காமன் பீப்புள் வந்து பேசக்கூடிய இடமாகுது. அதே மாதிரி லாட்டின் ஆல்ரெடி இருந்ததுனால அது வந்து சர்ச்சோட லாங்குவேஜா மாறுது. இதுல முக்கியமா வந்து நார்மன் கான்குவெஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம்னு பார்க்கலாம் அப்படின்னா என்ன பார்க்கலாம்னா ஃபியூடலிசம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பவர் வந்து பெர்மனண்டா ஆங்கிலோ சாக்சன் கிங் கிட்ட இருந்து நார்மன் இங்கிலாந்து கிங்ஸ்க்கு கை மாறுது. யூ சி டியூரிங் லேட் ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட்ல வந்து லிட்ரேச்சருமே வந்து நிறைய மாற ஆரம்பிக்குது. ஏர்லியரா வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹீரோயிக் போய்ட்ரி எபிக் ஓரல் ட்ரெடிஷன்ல இருந்தது. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி ப்ரோஸ், லீகல் கோட்ஸ், செர்மன்ஸ், கிரானிக்கல்ஸ் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டுக்கும் ரிலீஜனுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி விஷயங்களா லிட்ரேச்சர் மாற ஆரம்பிக்குது. அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்களே தவிர்த்து இதை வந்து ஒரு ஸ்டோரி சொல்றதுக்காகவோ ஒரு விஷயங்களை வந்து மாரல் கோட்காகவோ இல்லை வந்து ஒரு ரெக்ரியேஷனுக்காகவோ இது இப்போ வந்து பயன்படுத்தலை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ்க்காகவே வந்து பயன்படுற மாதிரி இந்த டைம் பீரியட்ல இருக்கு. லேட் உங்களை ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட்ல முக்கியமான விஷயம் வந்து பார்க்கலாம் அப்படின்னா இங்கிலாந்து வந்து பொலிட்டிக்கலா யூனிஃபை ஆகுது, ரைட்டா? யார் கீழே அப்படின்னா ஆல்ஃபிரட் த கிரேட் கீழே வந்து யூனிஃபை ஆகுது. ராயல் அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது. எந்த டைம் பீரியட்ல அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன் கிங் ஆல்ஃபிரட் த கிரேட் டைம் பீரியட்ல இருந்து டானிஷ் ரூல் முடிகிற வரைக்குமே இருந்துச்சு. அதுக்கு அடுத்து எட்வர்ட் த கன்ஃபெசர் வரைக்குமே இருந்துச்சு. இந்த டைம் பீரியட் ஆல்ஃபிரட் த கிரேட்ல இருந்து எட்வர்ட் த கன்ஃபெசரோட டைம் பீரியட் வரைக்கும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா
ஹவுஸ் ஆஃப் எசெக்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் ரிட்டன் ஓரல் ஓரல் ட்ரெடிஷன்ல இருந்து ரிட்டன் ட்ரெடிஷனுக்கு வந்து ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் அடியெடுத்து வைக்குது. அதுல முக்கியமான விஷயம் வந்து ஆங்கிலோ சாக்சன் குரோனிக்கல் யாரால வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னா கிங் ஆல்ஃபிரட் தி கிரேட்டால கொடுக்கப்பட்டது. இன்னொன்னு ஸ்காண்டினேவியன் இன்ஃப்ளூயன்ஸ் இதுக்குள்ள வந்து வர ஆரம்பிக்குது. அதாவது வைக்கிங் ட்ரெடிஷன்ஸும் உள்ள வர ஆரம்பிக்குது. அந்த ஒரு குட்டி டைம் பீரியட்ல நட் வந்து CNUT அந்த அவர் வந்து ரூல் பண்ண அந்த டைம் பீரியட்ல உள்ள வர ஆரம்பிக்குது. இது என்ன ஆகுது அப்படின்னா நார்மன் கான்குவெஸ்ட் நடக்கிறதுக்கு ரொம்ப 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 ஈஸியா இந்த விஷயம் வந்து வழிவகுக்குது. வித்தவுட் சென்ட்ரலைஸ்ட் ஆங்கிலோ சாக்சன் இங்கிலாந்து நார்மன் கான்குவெஸ்ட் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 7 கிங்டம்ஸா தனித்தனியா 7 கிங்டம்ஸா இருந்தவங்க கடைசியில வந்து ஒரு கிங்டமா யூனிஃபை ஆகும்போது அந்த ஒண்ணு அடிச்சுட்டா அந்த மத்த இருக்கிற 6மே அவங்க பிடிச்சிடலாம். 7 இருக்கும்போது 2 அவங்க அடிச்சாலுமே மீதி இருக்கிற அந்த 5ம் அவங்கள வந்து துரத்தி அடிச்சிடும். இப்போ இங்கிலாந்து வந்து நம்ம ஒரு பழமொழி கேட்டிருக்கோம். என்னன்னா யூனிஃபைட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால் அப்படின்ட்டு. பட் ஆங்கிலோ சாக்சன் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் have they been divided they would have survived. அதுதான் இங்க. ஏன்னா யூனிஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் they fell. இதுல வந்து நார்மன் கான்குவெஸ்ட் சக்சீட் ஆனதுக்கான காரணம் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் தான் அப்படின்னு சொல்லி தெளிவா இதுல இருந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. பட் லேட் ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் அப்படிங்கறத வந்து பொலிட்டிக்கல் ஷிஃப்ட்டுக்காக தான் நம்ம வந்து மோஸ்டா படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடிக்கு அதுல வந்து வேற எந்த ஒரு முக்கியமான விஷயமும் கிடையாது. வேற முக்கியமான விஷயம்னா எதை சொல்லலாம் அப்படின்னா ட்ரைபல் வாரியர் கல்ச்சர் வந்து ஒரு மொனார்கிக்கு கீழே வரக்கூடியது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன் ரூல் வந்து நார்மல் ரூலா மாறுது. தென் அண்ட் ஃபைனலி ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்து நார்மல் இங்கிலீஷ் நார்மன் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்லைன்னா மிடிவல் இங்கிலீஷ் பீரியட்னு சொல்லலாம். மிடிவல் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த டைம் பீரியடுக்கு 1066க்கு மேல அடி எடுத்து வைக்குது. இதனாலதான் வந்து என்ன அப்படின்னா இந்த டைம் பீரியட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சாப்டர் இன் இங்கிலீஷ் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷ் வந்து எப்படி மிடில் இங்கிலீஷா ஆஃப்டர் 1066க்கு அப்புறம் டெவலப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். See you in the next video. Bye.